நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, மழைய திருடிய அன்னப்பறவை. ஒரு பறவையால மழைய திருட முடியுமா? அதென்ன கதை? வாங்க பார்க்கலாம். கதையின் நெறிய தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க. நீரற்ற பூமி. ஏறத்தாழ 7 ஆண்டுகளா மழை பெய்யவே இல்ல. ஆறுகள் வறண்டு, விலங்குகள் தண்ணீர்னா என்னன்னு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வறட்சி இருந்தது. ஆனா அந்த வறண்ட நிலத்தின் மத்தியில ஒரு ஏரியின் ஓரத்துல தனியா ஒரு பறவை இருந்தது. ஒரு பச்சை நிறக்கண்ணும் பளீச் வெண்மையில மின்னும் அன்னப்பறவை. எல்லோரும் ஏமாற்றத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் லூமாவோட இதயத்துல மட்டும் ஒரு மெல்லிய நம்பிக்கை இருந்தது. மழை மீண்டும் வரும் அப்படின்னு. அவளோட சிறகுகள் வானத்தையே தேடிட்டு இருந்தது. ஒவ்வொரு இரவிலும் அவள் விண்மீன்கள் வழியா வானத்தை சத்தமில்லாம பாத்துட்டு இருப்பா. நான் உன்னை எட்ட போகிறேன் மழையே அப்படின்னு அவள் மனசுல ஆசை பெருகும். ஒரு இரவு கடும் புயல் வந்தது. அந்த புயல்ல ஒரு பழமையான தாழ்துண்டுகள் பறந்து வந்தது. அது லூமாட்ட வந்து சேர்ந்தது. அது ஒரு வான வரைபடம். அந்த வரைபடத்தில ஒரு இடத்தின் பெயர் எழுந்திருந்தது, மேகங்களின் திரை. இதுதான் மழையின் காவலனாக கூறப்படும் வானக்காவலர் வசிக்கும் இடம். லூமா தன்னோடு பயணத்தை தொடங்கினாள். அது சாதாரணமாயில்ல. குறிஞ்சி மலையின் உச்சியில் பறக்கும் தீப்பறவைகள், பனிமலைகளில் வாழும் பனிச்சிலைகள், இடி மின்னலோடு சுழலும் கிளிகளை கடந்து சென்றாள். அவ சந்திச்ச ஒவ்வொரு உயிர்களுக்கும் உதவுனாள். அவர்களும் அவளுக்கு தங்களது ஆசிர்வாத இறகை கொடுத்தாங்க. அந்த இறகுகள் ஒளிரும் விசித்திர சக்திகளை கொண்டது. மேகங்களை கடந்து லூமா ஒரு மாயாஜால கோவிலை பார்த்தாள். மின்னல் மற்றும் நீரோட்டம் கலந்து உருவான கோவில். இதுதான் வானக்காவலர் வாழுமிடம். அவன் ஒரு பெரும் பறவை போல. அவன் உடல் முழுவதும் மேகம், அவன் கண்கள் புயல் போலிருந்தது. அவன் கூறினார், மழையை நான் பூமிக்கு தரமாட்டேன். மனிதர்கள் என் மீது வஞ்சகம் செய்தனர். நதிகளை மாசுபடுத்தினர், மரங்களை வெட்டினர். எனவே இந்த வானம் பூமிக்கு மழையை தராது. லூமா அவனுக்கு காட்டினாள். மனிதர்கள் இல்லாத இடங்களில் கூட விலங்குகள் சாகின்றன, மரங்கள் கருகுகின்றன, பூமி அழுகின்றது. அவள் பசுமையான பூமிக்காக கேட்டாள். அவர்களுக்காக இல்லை, ஆனால் இந்த பூமியின் பிற உயிர்களுக்காக தயவு செய்து மழையை விடுவிக்கவும். வானக்காவலர் மௌனமாக இருந்தார். அவரது இதயம் இன்னும் மாறவில்லை. அவன் மறுத்த பின்பு லூமா இரவின் மையத்தில் ஒரு மழை கண்ணாடி குடுவையை உடைத்தாள். அந்த குடுவையில் இருந்த ஒரு சொட்டு தண்ணீரைத்தான் தனது தொண்டைக்குள் எடுத்தாள். வானம் கண்கள் சிவந்தது. புயல்கள் எழுந்தன. அவளை கைது செய்ய வானக்காவலர் இடிமின்னலுடன் விரைந்தார். லூமா அவ்வாறு ஓடியபடி சோர்வுடன் தன்னிடத்துக்கு வந்தாள். அவள் வானத்தை நோக்கி தன் தொண்டையிலிருந்த ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை விட்டாள். அந்த சொட்டிலிருந்த மகத்தான சக்தி வானத்தில் மேகங்களை உருவாக்கியது. மழை விழ ஆரம்பித்தது. நிலம் புதிதாய் நறுமணமாய் மணந்தது. ஆறுகள் எழுந்தன, மரங்கள் வேரெடுத்தன, விலங்குகள் குதூகலித்தன. ஆனால் லூமா கீழே விழுந்தாள். அவளது சிறகுகள் சிதைந்திருந்தன. உயிர் சோர்ந்திருந்தது. வானக்காவலர் வந்தார். அவள் ஈரத்துணையையும் உறுதியையும் பார்த்தபின் ஒரு கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீர் விண்வெளியில் உயர்ந்து ஒரு நட்சத்திரமாக மாறியது. அவள் உடலும் மெதுவாக ஒளிவிட்டு விண்வெளிக்கு உயர்ந்தது. இப்போது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது வானத்தில் தோன்றும் அன்னம் போன்ற நட்சத்திரம் லூமாவுடையது. அவள் இப்போது மழையின் காவலியாக வானத்தில் இருக்கிறாள். கதையின் நெறி: சிறிய உயிர்களும் உலகத்தை மாற்ற முடியும். தியாகமே உண்மையான மந்திரம். இயற்கையை மீட்க ஒரு தூய எண்ணம் போதும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.